குடும்ப பிரச்சனையில் மனைவியை உட்பட 3 பேரை அரிவாளால் தாக்கிவிட்டு காரில் தப்பிச் சென்ற கணவன் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் தஞ்சையில் அரங்கேறியுள்ளது. நாஞ்சிக்கோட்டை சாலை விக்டோரியா நகரைச் சேர்ந்த நித்யா என்பவர் வங்கி அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவரது கணவர் சுந்தர் கணேஷ் தனியார் வங்கியில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் சுந்தர் கணேஷ் வீட்டில் இருந்த மனைவி நித்யாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு வெட்டிய அரிவாளுடன் காரில் தப்பிச் சென்றார். பின்னர் யாகப்பா நகர் பிரதான சாலையில் உள்ள பால் டிப்போவில் இருந்த கடை உரிமையாளர்கள் கோபி மற்றும் தாமரை இருவரையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பி ஓடினர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 3 பேரும் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சுந்தர் கணேஷ் காரில் தப்பிச் செல்லும் போது தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை செங்கிப்பட்டி அருகே டிப்பர் லாரியின் பக்கவாட்டில் மோதியதில் கார் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது காரில் இருந்த அரிவாள் மற்றும் அவரது கை துண்டாக கீழே விழுந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் புதிதாக ஒரு வீடு வாங்கியதாகவும் இது கணவரின் விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டை வாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக 3 பேரையும் அரிவாளால் வெட்டினாரா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.